சக்தி நிலையம் பழனி முருகன் மலை ஞான சக்தி நிலை. அங்கு காற்றில் கூட போகரின் மூச்சுக்காற்று கலந்திருக்கிறது என்று சொல்வார்கள். சித்தரின் சக்தி. போகர் அல்கெமியின் அதிபதி, அதாவது பொருள்களை மாற்றி புதிய சக்தியாக மாற்றும் கலைக்கு முன்னோடி. பொதுமனதை ஆண்மை ஞானம் என்ற தங்கமாக மாற்றும் மாயவனார். தியானம் உடலை ஆலயம், அதில் உறங்கும் கடவுளை எழுப்புவதே தியானம். பலன் பழனி மலைக்கு ஏறும்போது ஒவ்வொரு அடியிலும் ஒரு தத்துவம். மனக்கவலை எரிகிறது, அகந்தை உருகுகிறது, முடிவில் தன்னை அறிதல் என்ற ஞானம் கிடைக்கிறது. நமக்கான அருள். போகர் வழிபாடு நமக்குள் உள்ள அறிவு சக்தியை எழுப்பும். முருகனின் திருவடி நமக்கு துணிவு, தெளிவு, தன்னம்பிக்கை அளிக்கும். அவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அற்புத சக்திகள். நவபாசனம் மூலம் மருத்துவ சக்தி. உடல் மனம் சுத்தம், நீண்ட ஆயுள், சுறுசுறுப்பு, மன நிம்மதி, ஆன்மீக எழுச்சி. உள்மாற்றம் மனம் உயிர் இரண்டும் நெகிழ்ந்து சுத்தமடையும். 18 சித்தர்களுள் ஒருவர். கர்மம், யோகா, தியானம், மருத்துவம் ஆகிய அனைத்திலும் நிபுணர். அவர் உருவாக்கிய நவபாசனம் சிலை இன்று கூட சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது.